பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல்லில் காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தரக்கோரி மகளிர் காவல் நிலையம் முன்பு தந்தை சாகப்போவதாக கூறி ஆர்ப்பாட்டம் செய்ததால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. வடமதுரை அருகே உள்ள குறும்பப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவர் வடமதுரையில் வெல்டிங் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இவரின் இரண்டாவது மகள் சாந்தலட்சுமி காணாமல் போனார். இது தொடர்பாக மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று ராஜாமணி புகார் கொடுத்த போது அதை போலீசார் பெற்றுக்கொள்ளாமல் நீண்ட நேரம் காக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜாமணி காவல் நிலையம் முன்பு தன் புகாரை வாங்கவில்லை என்றால் தான் சாகப்போவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவரை சமாதானம் செய்து போலீசார் புகாரை அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். நீலகிரியில் குழந்தைக்கு ஆசையாக வாங்கிச் சென்ற கேக்கில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தல் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் உதகை மார்க்கெட் பகுதியில் இருக்கும் பேக்கரியில் கேக்குகளை வாங்கிச் சென்றார். வீட்டுக்கு சென்று பார்த்தபோது கேக்கில் கரப்பான் பூச்சி இருப்பதைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து பேக்கரிக்கு சென்று அந்த கேக்கை காட்டி உரிமையாளரிடம் விசாரித்துள்ளார். ஆனால் உரிமையாளரோ அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. இதனிடையே காவலர் ஒருவரும் புகாரின் பேரில் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். இதனால் கடை உரிமையாளர் அங்கு அடுக்கி வைத்திருந்த காலாவதியான பல்வேறு தின்பண்டங்களை குப்பையில் அள்ளி போட்டு மடமடவென ஷட்டரை சாத்திவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். ஆசனூர் அருகே நெடுஞ்சாலையை கடந்து சென்ற காட்டு யானைகளால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. குறிப்பாக காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுவதும் கடந்து செல்வதும் வழக்கம். இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து மற்றொரு வனப்பகுதிக்கு சென்றன. இதனால் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பெரிதும் அச்சமடைந்தனர்.